ஒரு முறை அழகான மற்றும் புத்திசாலியான ஒரு ராஜகுமாரி இருந்தாள். அவள் பெயர் மீனாட்சி. மீனாட்சி தனது தந்தை மகாராஜா ராமன் மற்றும் தாயார் மகாராணி லட்சுமியுடன் ஒரு பெரிய ராஜ்யத்தில் வாழ்ந்தாள். மீனாட்சிக்கு ஒரு நாளும் இரவில் அழகான அரண்மனை இருந்தது. ஆனால் அவளது மனம் மக்களின் நலனைப் பற்றி சிந்தித்தது. அவளுடைய ராஜ்யத்தில் மக்கள் நல்ல வாழ்வு வாழ அவள் விரும்பினாள். ஆகையால் அவள் அவளுடைய நேரத்தை மக்கள் பிரச்சினைகளை கேட்டு தீர்க்க பயன்படுத்தினாள். ஒரு நாள் மீனாட்சி தனது தோழிகளுடன் காடுக்குள் சென்று. அங்கே ஒரு சிறிய குளத்தில் சிறிய முத்து கண்டுபிடித்தாள். அது ஒரு மந்திர முத்து என்று அவளுக்கு தெரியவில்லை. முத்து எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றும் சக்தி கொண்டது. மீனாட்சி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து. தன் மக்கள் நலனை வேண்டிக்கொண்டாள். மந்திர முத்து அவளது ஆசையை நிறைவேற்றியது. ராஜ்யம் வளமாக மகிழ்ச்சியாக மாறியது. மக்கள் மீனாட்சியை நேசித்து மதித்தனர். பல்வேறு பிரச்சினைகள் இருந்தாலும் மீனாட்சியின் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் அவளுக்கு எப்போதும் வெற்றியை தந்தன. அவள் ராஜ்யம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. மேலும் மீனாட்சி ஒரு நல்ல அரசியாக அறியப்பட்டாள். இறுதியில் மீனாட்சியின் கதை எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக இருந்து வந்தது. அவள் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு புகழ்பெற்ற அரசியாக அமைந்தது.